மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. எஸ்பெஷலி நாஸ்டாக் மோர் தென் 4% ஃபால் இருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக வந்து 2 ரீசன் சொல்லப்படுது. ஒன்று வந்து யூஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆகியிருந்த ஜாப்ஸ் டேட்டா வந்து எக்ஸ்பெக்டடோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாப்ஸ் டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் ஒரு ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. நாட் ஒன்லி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபலி எல்லா மார்க்கெட்ஸுமே அன்றைக்கி நல்லா செல் ஆஃப் இருந்துச்சு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும். ஸோ அகைன் செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நாஸ்டாக் வந்து டெக்னாலஜி ட்ரிவன் இண்டெக்ஸுன்றதுனால ஒரு ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு நாஸ்டாக்ல. ஸோ இந்த 2 ரீசன்னால ஃப்ரைடே வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ வீக்கெண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆனதுனால நம்மளுக்கு இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா க்ரூட் ப்ரைஸ் திரும்ப ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இது எல்லாத்தையும் ஆடப் ஆகி நம்மளுக்கு இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஏர்லி மார்னிங் வந்து ஒரு மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி தான் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு. ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,139 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே வந்துட்டு நம்மளுக்கு 23,070 வரைக்கும் போச்சு. ஸோ 23,070லேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரினே சொல்லலாம். மார்க்கெட்ஸ் வந்து நல்ல ரேலி ஆகிட்டு திரும்ப வந்து 23,270 வந்து திரும்ப அங்கேருந்து திரும்ப ஒரு செல் ஆஃப் ஆச்சு. ஸோ 23,070லேருந்து 23,267 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நம்ம கண்டினியூஸாக முன்னாடி வாரமே பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் டே ஹைன்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட லோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடேவோட லோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை தாண்டி மார்க்கெட்டால் போக முடியல. மே 26லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி போகவே கிடையாது. ஸோ அங்கே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரிங் சைனாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் விப்ரோ வந்து நல்ல செல் ஆஃப் இருந்துச்சு. மோர் தென் 8% செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ டிசிஎஸ்மே ஒரு 2.16% லோவரில் இருந்துச்சு. ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மோர் தென் ஒரு 2% ஃபால் ஆயிருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நிஃப்டி செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,123 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1% லோவர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 54,063 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.79% லோவர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 73,524 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.97% லோவர். ஸோ பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக போன வாரம் ஒரு 3 days நல்லா க்ரீனில் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்பிஐ பாலிசிக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மார்க்கெட்ஸில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பவுன்ஸ் பேக்கும் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி இருந்துச்சு. பட் அகைன் அந்த ஒரு 12:30 to 1 PM வந்து ஹெவி செல் ஆஃப் திரும்பவும் நம்ம மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ 1 o'clock மேலே எஸ்பெஷலி சொல்லணும், 12:45லேருந்து 1 o'clock மேலே ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு ஹெவி செல்லிங் வந்தனால இந்த ஒரு ட்ராகர் இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதர் தென் தட் இன்றைக்கி ஒரு ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப்னே சொல்லலாம். எல்லா செக்டார்ஸ், எல்லா இண்டிசஸ், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஹெவி செல் ஆஃப்னே சொல்லலாம். குளோபலி இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் குளோபலியுமே வந்துட்டு ஒரு ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேக்ஸ் ஹெல்த் கேர் ஒரு 3% ஹையர், பவர் கிரிட் வந்து ஒரு 1.63% ஹையர். டெக் மஹேந்திரா ஆன ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடியில் டெக் மஹேந்திரா இன்றைக்கி வந்து 1.34% ஹையர் இருந்துச்சு. வேற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து ஒரு ஹெவி செல்லிங் இருந்துச்சு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ வந்து 8.37% லோவர், ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஒரு 3.39% லோவர், எட்டர்னல் பார்த்தீங்கன்னா ஒரு 3.20% லோவர். ஸோ நம்ம போன வீக் பார்த்துருந்தோம், இந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் எட்டர்னல் ஒன்று, டைட்டன் ஒன்று. ஸோ டைட்டன், எட்டர்னல் போன வீக் வந்து நல்ல ஒரு டாப் கெய்னராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டர்னல் வந்து ஒரு 3.20% மைனர் செல்லிங் இருந்துச்சு அதில். ஸோ அதனால் வந்து க்ளோசிங்கில் வந்து நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வேறாச்சும் வந்து ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம், நம்மளுக்கு செல்லிங் எல்லாமே வந்து மெயின் மார்க்கெட்ஸில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறாஸ் வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் மெயின் மார்க்கெட்டை விட ஹெவி செல்லிங் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 59,905 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் -1.4%. ஸ்மால் கேப் 100 வந்து 17,763 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.92% லோவர். மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் 23,425 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.94% லோவர். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் செல்லிங் இருந்துச்சு ஹெவியாக வந்து மெயின் மார்க்கெட்டில், அதோட ப்ரொபோஷனேட்டாக கம்மியாகிட்டு இருந்துச்சு செல்லிங் வந்து ப்ராடர் இண்டிசஸில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனேட்டாக அதிகமாயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1%, மிட் கேப் வந்து 1.4, ஸ்மால் கேப் வந்து 1.92, மைக்ரோ கேப் வந்து 1.94.
ஸோ நம்ம கிளியராக பார்க்குறோம் ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப் எல்லா செக்டார்லேயும் இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குன்றது நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்குறது. ஸோ செக்டாரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா செக்டாருமே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நிஃப்டி ஆட்டோ ஒரு 1.85% லோவர், எஃப்எம்சிஜி ஒரு 0.42%, நிஃப்டி ஃபார்மா வந்து ஒரு 0.41%, நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே ஒரு ஹெவி செல் ஆஃப் 1.23% லோவர். நிஃப்டி ரியாலிட்டி நேற்று போன வாரத்தில் 2 நாள் வந்து ஒரு 0.5% ஹையரில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃப் 2.56% லோவர். நிஃப்டி மெட்டலுமே இன்றைக்கி நல்ல ஒரு செல் ஆஃப் 2.3% லோவரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லா செக்டாருமே இன்றைக்கி நல்ல அடி வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 99.90 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்கி ரொம்ப ஒரு டிப்ரிசியேஷன் இருந்துச்சு. நம்ம ஆர்பிஐ நியூஸ்க்கு அப்புறம் ஒரு அப்ரிசியேஷன் இருந்துச்சு. வேற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரிசியேஷன் இருக்குது. 95.71 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு ஸ்லைட்டாக வந்து டிப்ரிசியேட் ஆகி $4,329 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம காலையில் பார்த்தோம், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால மோர் தென் 4% ஹையரில் இருந்துச்சு. இப்போ ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 4% ஒரு 2.5% கூல் டவுன் ஆயிருக்கு. இப்போ 1.5% தான் நம்மளுக்கு ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் வந்து 94.30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் ஸ்டில் ஒரு 1% ஹையர் தான். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இப்போ அந்த பிரெண்ட் க்ரூட் வந்து கூல் டவுன் ஆனதுனால கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், யூஎஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 0.1%, டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.28% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி எவால்வ் ஆகுது, நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பொறுத்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுறதை பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டி லெவல்னு பார்த்தீங்கன்னா 23,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறஸ் நம்ம கடந்த ஒரு 2-3 வாரமாக பார்த்துட்டு இருந்தது 23,300ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ கீழே வந்துருச்சு, கீழே வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ 23,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். 23,300 and 500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 23,000 and 22,700. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இருக்குன்றது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நாளைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 8 ஜூன் 2026 இன் இந்தியா ஸ்டாக்.